தரையிலே பாலம் சேர்த்திடுவார். வேற லெவல் சீரியஸா இந்த மாதிரி ஒரு டிராவல் நீங்க வரணும் அவசியம். क्या रे सेटिंगा चल रे चल मामा गैंगा लौंगा पोला मामा में கொக்கா மாக்கா என எதுவும் கேட்காத ரைட்டா ராங்கா இனி எதையும் பார்க்காத தோளு மணிதான் பைப்பையா வாழ போறோம் இனி இனிதான் ஹைஃபையா கேங்கா லோங்கா போலாம் பாரியா. தரையில நொர ததும்புற வர ஊத்தி குடிப்போம், நரம்புல பரவுற வர குத்தியா குதிப்போம், உடம்புல இடம் இருக்கிற வர டாட்டூஸ் பதிப்போம், கல கல கசினோவில ஜாக் பாட்டு அடிப்போமே. ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ. புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம், கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொடணும், எது நடந்ததோ அதை மறந்து நீ தொடரு பயணம், இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம். ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலே புல்லேலோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நம்ம பின்னாடி இருக்கிறது வந்துட்டு வில்பொந்தோடைய முத்தமிழ் மன்றம் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப சுற்றுலா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க தோவில்ல. அந்த நிகழ்ச்சியை உங்க முன்னாடி இப்போ காமிக்கிறேன். குறிப்பா நம்மளுடைய பிரபுராம் வந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லுவாரு இந்த முத்தமிழ் மன்ற சார்பாக. இந்த இன்ப சுற்றுலா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதனால ஆர்கனைஸ் பண்ணீங்க, எல்லா வருஷம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்றீங்களான்றத உங்களுடைய கருத்தை நம்மளுடைய நேருக்கு சொல்லுங்க. வணக்கம். எங்கள் வில்பந்து முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் வந்து இது வரைக்கும் 7வது சுற்றுலா இது. இப்போதான் முதல்ல நாங்கள் வந்து இங்கே தேவிலுக்கு வரோம். எதுக்கு காரணம்னா இந்த மேரியில் எங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு இங்கே உள்ள எங்களை மாமரு சுற்றி உள்ள அந்த வில்பந்தில் உள்ள அனைவரும் வந்து இங்கே ஒரு நாள் வந்து கடலில் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய தமிழ் நேயர்கள் வந்து நிறைய பேர் இப்போ இந்த சேனலை பார்த்துட்டு இருக்காங்க, ரகுவையா சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பர்டிகுலரா என்ன சொல்ல விரும்புறீங்க, அதாவது முத்தமிழ் மன்றம், அதாவது வில்பந்தோடைய முத்தமிழ் மன்றம் சார்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? நாம வந்து எப்போதும் வந்து நம்ம பிரான்ஸ் நீங்க எடுத்துக்கினா வாரம் ஃபுல்லா வேலை கஷ்டங்கள் மன உளைச்சல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம் எப்போதும் ஒரு ஃப்ரீயா இருக்கணும். இன்றைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவை. அதனால தான் இந்த சுற்றுலாவை வந்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி இது மாதிரி நீங்கள் போய் எங்கே வேணாலும் சுற்றுலாவுக்கு போயிட்டு வரீங்களா, உங்களுடைய மன நிம்மதியும் வரும், உடம்பும் நல்லபடியாக அமையும் நான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, சிறப்பான செய்தியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இன்ப சுற்றுலா மென்மேலும்
தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரகு சேனல், ரகு வையாஜோட சேனல் சார்பா நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்றேன். நன்றி ரகு, ரொம்ப நன்றி. ஆக்சுவலா கைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து, அதாவது இந்தியாவில இருந்து வந்திருக்கிறோம். வந்துட்டு இங்க ஏனோ தானே இல்லாம எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். பட் இப்ப தலைவர் வந்து மிஸ் பிரபுராம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது. உங்களால முடிஞ்ச ஒரு சில குறிப்பிட்ட தருணங்களை நீங்க செலவு பண்ணிட்டு வெளியில வந்து டிராவல் பண்ணி பாருங்க. அந்த டிப்ரெஷன்ல இருந்து நீங்க மீண்டு வரலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த டிராவல் இல்லை ஒயாஷ் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா ட்ராவல் பண்ணுங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு வேர்ல்ட் இஸ் பிக். ஆக்சுவலாக நீங்கள் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்கு. Bonjour. Ça va? Ça va très bien, merci. Donc normalement Villepinte Moutamil Mandram Sarba, voilà, de la part de Moutamil Mandram, vous êtes venu pour le Deauville, n'est-ce pas? Comment vous voulez sentir de voyage? Très bien, on est content, merci beaucoup pour avoir invité. Merci beaucoup. Merci. Ok, mais c'est quoi votre avis pour les spectateurs et pour les peuples de indiens, communauté indienne? Non, franchement, c'est bien organisé. Ouais. Il y a tout qui est bien, petit déjeuner. On s'occupe bien des gens qui viennent. Ah, petit déjeuner, c'est gratuit ou pas? Oui. Ah, ok, c'est bien. Et en plus, est-ce que vous avez déjà nagé? Vous avez senti très bien, c'est ça? Vous avez bien s'amusé? En plus, sans école, vous avez bien profité la journée, quoi. C'est très sympa. Ok, c'est super gentil de partager votre avis. Merci. Voilà, நீங்க பாத்தீங்கன்னா guys, ஆக்சுவலா நம்மளுடைய மக்கள் கம்யூனிட்டி அஞ்சு வந்துட்டு இப்ப நிறைய பேர் வீட்லயே வந்து முடங்கி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த அவகாசம் பயன்படுத்திட்டு இவங்க எல்லாருமே ஜாலியா வந்து சந்தோஷமா ப்ரொஃபிட்டே பண்ணிக்கிட்டாங்க இன்னைய நாள. சரி, bonjour. உங்களுக்கு இந்த இன்ப சுற்றுலா வில்பாந்த் முத்தமிழ் மன்றம் சார்பாக நடந்துட்டு இருக்குது. இதுல பத்தியான உங்களுடைய கருத்து, இந்த தோவில் வந்ததோடைய பயணத்தினுடைய நோக்கம் எல்லாமே சொல்லலாம். என்னுடைய நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பிரான்ஸுக்கு வந்திருக்கிறேன். பிரான்ஸுக்கு வந்தது இந்த முத்தமிழ் மன்றத்துல ஃபர்ஸ்ட் டூர் இங்க வந்திருக்கிறேன். நான் வந்து ஒரு 20 நாள் ஆகுது. 20 நாள்ல என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் என்னன்னா, இந்த பிரான்ஸுக்கு நம்ம இந்தியாவில இருந்து வெரி பர்டிகுலர் தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்க பல இடத்துல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வே அவுட் இல்லாத பல மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ப்ரோக்ராம் பார்த்து இந்த முத்தமிழ் மன்றத்துல கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எந்த டாக்டர் கிட்ட போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த வே அவுட் இல்லாத ஒரு நல்ல மன நிறைவு வந்து இந்த இடத்துல கிடைக்கும்ன்றதை நான் தெரிவிச்சுப்படுத்திக்கிறேன். அதனால எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த முத்தமிழ் மன்றத்தை கான்டாக்ட் பண்ணிட்டு இவங்க செய்யக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்லயும் அவங்க வந்து பங்கேற்றுக்கினாங்கன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் வந்து மன தெளிவாகவும் மன சங்கடம் இல்லாத வாழறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும்ன்றது நான் இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய கருத்தை தெரிவிச்சதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு மிஸ் தனிகா மிஸ் அவங்களுடைய ஃபேமிலியை வந்து நம்ம இன்டர்வியூ பண்றோம் இப்போ. ஸோ அவங்களுடைய கருத்தை வந்து உங்களுக்கு தெரிவிப்பாரு. மிஸ் bonjour. உங்களுடைய அதாவது வில்பாந்தோடைய முத்தமிழ் மன்றம் சார்பாக இன்றைக்கு ஒரு நாள் வந்து இன்ப சுற்றுலா வந்திருக்கிறீங்க. இதை பத்தியான உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது வந்து முத்தமிழ் மன்றம் வந்து எனக்கு வந்து அது தொடங்குனதுல இருந்து எனக்கு தெரியும். அதனுடைய எல்லாவற்றின் வளர்ச்சியில வந்து நான் ஒரு விதத்துல வந்து பங்கு பெற்றிருக்கிறேன். அப்ப இதே நேரத்தில் வந்து அதனுடைய சுற்றுலாவிலையும் நான் எல்லாத்தையும் கலந்துருக்கிறேன். இன்னைக்கு வந்து அதே போல வந்து இருந்து ரொம்ப சந்தோஷமாவும் எல்லாரையும் பாக்குற நேரத்துல ரொம்ப இதெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. இதுக்கு வந்து நான் வந்து கமெண்ட்ல கொடுக்க வேண்டியதில்லை. இது எந்த அளவுக்கு வந்து மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்றத வந்து இது ஒரு உதாரணம் கதை. ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மேடம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. உங்களுடைய அதேதாங்க, நானும் எப்பவுமே என்னோட வீட்டுக்கார வந்து ஹஸ்பண்ட ஃபாலோ பண்றேன். அதனால மேடம் நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன நம்மளுடைய நேருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் முதல் தரம் வர்றேன், ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வர நம்மளோட நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வர விரும்புறவங்க எல்லாரும் வாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி உங்களுடைய அவிக்கு. பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நண்பர் வந்துட்டு மிக அருமையான ஒரு நீச்சல் போட்டுட்டு சும்மா தண்ணி கூட வடியல அந்த மாதிரி வந்துருக்காரு. அவருடைய கருத்தை இந்த இன்ப சுற்றுலா பத்தி அவருடைய கருத்தை வந்து சொல்லுவாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. காலையில இருந்து வந்ததுல இருந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்போ சூப்பரா இருக்கு. கிளைமேட் செம்மையா இருக்கு, நல்லா இருந்துச்சு. வந்து நல்லா நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கோம். ஓகே, இது மாதிரி வந்து எல்லாரும் வந்து அடிக்கடி எல்லாரும் நம்ம மக்கள் மாதிரி வந்து சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கெட்டிமலம் மன்றம் இருக்கு இல்லையா, அதனுடைய நிர்வாகி அதனுடைய தலைவரை தான் நம்ம வந்து இப்போ வந்து பேட்டி எடுக்க போறோம். மிஸ் மதியழகன் அவர்களை வந்து நம்ம நேராக மீட் பண்ண போறோம். அவர் வந்து சில கருத்துக்களை இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிவிப்பாரு. வாங்க கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்குது? நல்லபடியா போயிட்டு. எப்படி பீச்ல தோவில இருக்கிற நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி போகுது பர்சனலா? பர்சனலாவே சாதாரணமா இது மாதிரி வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா
உடலுக்கும் நல்லது. இது மாதிரி கடற்கரை இப்போ வந்து ரொம்ப தூரத்தில் பரியில் இருக்கோம். இது மாதிரி ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கடற்கரை நமக்கு இப்போ இது மாதிரி சமயத்தில் தான் கிடைக்குது. சுற்றத்தாரும் நட்புகளும் சேர்ந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அதாவது உள்ளமும் சரி உடலும் சரி ரெண்டுமே வந்து நிறைவா இருக்குது, மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமாம், நிச்சயமா. வருகிற இந்த வெக்காஸ் காலத்தை முடிச்சுக்கிட்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நம்மளோட நிகழ்ச்சி 10ஆம் ஆண்டு கெட்டிமேளம் சங்கத்தோட 10ஆம் ஆண்டு விழா நடக்குது. மிக சிறப்பாக இதை நடத்துகிற மாதிரி நிர்வாகிகள் முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பியர்ஃபிட்ஸ் அப்படிங்கிற நகரில் நடக்குது. எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்குங்க. வாங்க, இப்ப அடுத்த அறிமுகம் தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட வந்துட்டு, ஏன்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் அவர்கிட்ட நேரடியாக போயிடுறேன். ஒரு நிமிஷம் சரிப்போம். இப்ப நம்மளுடைய அண்ணா ரமேஷ் அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னண்ணா? சிறப்பு, மிக சிறப்பு. இந்த டூர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரல, தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சஸ் எல்லாம் போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் வேணும். கண்டிப்பா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கவலைகளை மறந்துட்டு ஊரை விட்டு ஊரை வெளியில வந்துட்டு எல்லாரும் வந்து எல்லாரும் சாப்பாடையும் கலந்து சாப்பிட்டுன்னு ஜாலியா ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு ஆட்டம், அந்த பக்கம் ஒரு ஆட்டம் எல்லாமே கலந்து மகிழ்ச்சியா, வயசு வித்தியாசம் இல்லாம ஜாலியா சந்தோஷமா போறது ஒன்றுல மன மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வந்துட்டு பீச்சோடைய ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறோம். பாத்தீங்கன்னா நமக்கு அலைகள் வந்து ஓய்வதில்லைன்ற மாதிரி அலைகள் அடித்து கொண்டே இருக்குது நம்மளை நோக்கி. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க எல்லாருமே வந்து பிளாஷ்ல வந்துட்டு நல்லா நீந்திட்டு பயங்கர டயர்ட் ஆயிட்டு இப்ப வந்துருக்காங்க. அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலாம் ஒவ்வொருத்தவங்களா. வாங்க ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய நல்ல சரியான குளியல் போட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளயா வெளியிலயா? நல்லது, ரொம்ப சிறப்பா போகுதுங்களா ஐயா? நல்லா போகுது. ஓகே, உங்களுடைய கருத்து என்ன நம்மளோட நேயர்களுக்கு? இந்த இதை முதல்ல நான் வந்து நம்ம பிரதமருக்கு நன்றி சொல்றேன். சூப்பர் ஐயா. அவர் தான் எங்க வந்து கூட்டாரு, அழைத்தாரு. சந்தோஷமா நண்போட நல்லா உல்லாசமா இன்பமா சுற்றுலா போயிட்டு இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியே நீங்களும் எல்லாரும் வந்து அனுபவிங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப சிறியது. ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. சரியா, அதனால இருக்கிற சின்ன வாழ்க்கைய அழகா வந்து பயன்படுத்தினோம். பிரச்சனை நோக்கி போக கூடாது, வாழ்க்கை வாழ்வதற்கு. அவ்வளவுதான். சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா, ரொம்ப சிறப்பா. நம்மளுடைய அடுத்த நம்ம சந்திக்கிறோம். அவருடைய கருத்தை நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் தம்பி ரகுராம். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? செம்மையா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? முத்தமிழ் தலைவர் வந்து ப்ரோக்ராம் அவருடைய முயற்சியிலையும் அவருடைய நிர்வாக குழு உறுப்பினர்களும் அருமையான ஒரு ஏற்பாடு செய்துக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த மாதிரி சம்மர் காலத்துல, கோடை காலத்துல நம்ம வந்து இந்த கடல்ல குளிச்சு நமக்கு சின்ன சின்ன வியாதிகள் இருந்தா கூட அதை தீர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இங்க இருக்கு. சரியான மெடிசன் மாதிரி, இது மெடிசன் மாதிரி ஒரு மன்றாங்க. ஏன்னா நம்ம தெரியாது. சரியா சொன்னீங்க. சூப்பரான வருங்க, அருமையான ஏற்பாடு, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. கடல் குளிக்கதான் மக்கள் வரமாட்டேன்றீங்க. நீங்க பேட்டி எடுக்கிற நீங்களும் வரணும். ஆனா கண்டிப்பா கண்டிப்பா வருவீங்க. அதாவது எப்படின்னாக்கா ஒன்ஸ் இன்டர்வியூ முடிஞ்சுனாக்கா அடுத்து நான் தான் கடத்துல போயிருப்பேன். வந்துருவோம், கண்டிப்பா வருவோம். அடுத்தது நம்ம டைம் தான், அது பிரச்சனை இல்லை ஐயா. கடல் அருமையா இருக்குதுங்க. கரெக்டான லோட்டல் டைம்ல வந்துக்கிறோம் நம்ம. சூப்பரா இருக்குது. நீங்க பர்சனலா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்க இல்லைங்களா? மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்றீங்க, செம்ம. அப்ப நம்மளோட நேயர்கள் அடுத்த தடவை வந்து முத்தமிழ் மன்றத்துல ஏற்பாடு பண்ணக்கூடிய அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்க வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்ன்றத நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணணும்னாக்கா நம்ம சமுதாயத்தோட ஒட்டி இருக்கணும். சரியா சொன்னீங்க. அப்போதான் நம்ம அவங்களுக்கு சொல்ற தகவல் போய் சேரும். அவங்க வந்தாங்கன்னாக்கா நல்லா இருக்கும். அது இல்லாம இங்க நம்ம கல்யாண இது சார்பா இந்த கெட்டி மேளம் இருக்கிறாங்க. ஆமா, கெட்டி மேளம் நிறைய நல்ல விஷயம் பண்ண இருக்காங்க. அதனால மக்கள் எல்லாம் சேர்ந்து வரணும். நீங்க இந்த வீடியோ சும்மா அடிக்கிறீங்க, அது வேற கதை. இல்ல, இது நிஜமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது நீங்க கண்டிப்பா நீங்க வந்து மக்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா? ஆமா, அதுவும் குறிப்பா வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கம்யூனிட்டி, எஸ்பெஷலி தமிழ் கம்யூனிட்டிக்கு நீங்க உங்களுடைய சிறப்பான செய்தியை நீங்க கடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதே சரை
செம்ம 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 பாத்தீங்களா பண்ணுமா போறது வேற லெவல் பண்ணு அதுக்காகவே நீங்க வந்து சும்மா ஒரு இப்படி இருக்குது போட்டு சும்மா ஆட்டம் ஆடணும் சரியா சோ நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணவே வாங்க ஒரு மொத்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து பெஸ்ட் அவுட் பண்ணுங்க சரியா செம்மையா இருக்கும் இங்க பாருங்க பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருக்குது மக்கள் குடிக்கிறாங்க ரொம்ப சீனான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது வேற லெவல்ல கண்டிப்பா நீங்க எனக்கு தெரியும் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க அதனால அடுத்த தடவை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க இருக்காங்க இருக்காங்க ஒரு மொரட்டு பாய்ஸ் சொல்லுவாங்கல்ல இது அந்த மாதிரி ஒரு மொரட்டு பாய்ஸ் இது இவங்களுடைய கருத்து முடியல வாங்க ஐயா உங்களோட கருத்து சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்குது எனக்கு வந்து இது முதல் தடவை சூப்பர் இவங்க நிறைய பேர் தடவை போய்க்கிறாங்க போது நான் இது நாங்க 3 பேரும் முதல் தடவை இது வந்து சிறப்பு சிறப்பு என்னோட கொஞ்சம் எல்லாம் பெரியவங்க தான் நாங்க எல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாம ஒரு நல்ல ஒரு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முத்தமிழ் சங்க சங்கத்தின் மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வருது சரி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியா போயிருக்கோம் இப்போ வந்துட்டு வயசு வித்தியாசம் இல்லாம ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்து ஜென்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான ஃபன் பண்ணாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம பண்ண போறது என்னன்னா அவங்க வந்து ஃபேமிலி மெம்பருடைய லேடிஸ் அவங்களுடைய குடும்பங்கள் வந்திருக்காங்களே அவங்களை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் அவங்களுக்கு இந்த வயசு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருந்துச்சுன்றதை அவங்க கிட்ட நேரா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஒரு இன்ப சுற்றுலாவை ரெடி பண்ணிருக்காங்க அதை பத்தியான உங்களுடைய கருத்து என்ன சொல்ல வரீங்க நம்மளுடைய நேயர்களுக்கு வீல்பான் முத்தமிழ் மன்றத்துல என்னோட கணவர் வந்து ரொம்ப காலமா மெம்பரா இருக்காரு சரி சூப்பர் நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா சுற்றுலா இவங்க கூட தொடர்ந்து 7 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க முதல் வந்து நாங்க போனது லூர்து தான் அப்புறம் நிறைய பிளாஷ்லாம் வந்திருக்கோம் ஒரு வருஷமும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க ஒரு ஊரா மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க நாங்க நிறைய இடம் கூட்டு போயிருக்காங்க ரொம்ப நல்லா ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஹோட்டல் ரூம்ஸும் சரி சாப்பாடு எல்லாமே கரெக்ட் நல்லா இருக்கும் அரேஞ்ச் பண்றது அத குறைகள்ன்ற மாதிரி எதுவுமே இருக்காது ஒண்ணுமே இல்ல நிறைகள் நிறைய பார்க்கலாம் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம நிறைய மக்களை பாக்குறோம் சந்திக்கிறோம் ஏன்னா இப்ப இருக்கிற லைஃப்ல வந்து நம்ம வேலைக்கு போறோம் இங்க வந்து ஒரு பிஸியான ஒரு பிஸி ஷெட்யூல்ல வீட்டுக்குள்ள அடைஞ்சுக்கிட்டு வேலைக்கு போறோம் வரோம் அதே இருக்கு நம்ம மக்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல உண்மைதான் இப்ப பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான இடத்துல பாக்கும்போது இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தி தானே உண்மைதான் அது இந்த மாதிரியான ஒரு தருணம் வந்துட்டு நம்ம மக்களோட மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைங்களா நிறைய பேர் இங்க இந்த மாதிரி சுற்றுலா வந்துதான் எங்களுக்கு எனக்கு நிறைய பேர் பழக்கம் இங்க பார்த்ததுல எனக்கு வந்து ஒரு 1-2 பேர் தவிர மிஸ் ஆவாங்க எல்லாமே என்ன இப்ப நம்ம முதல்ல பாப்பீங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான அளவுதான் ஓகே ஓகே பேசுங்க நாங்க வந்து இந்த கடற்கரைக்கு முதல் தடவையா வரோம் இந்த குரூப்ல இது 2வது தடவை நாங்க வரோம் நாங்க வந்து 1 வருஷமா உறுப்பினரா இருக்கோம் நாங்க சூப்பர் சூப்பர் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு வருஷமா உறுப்பினரா இருக்கோம் இது 2வது தடவை டூருக்கு நாங்க வரோம் ரொம்பவே நல்லா இருந்தது வீட்ல இருந்தா போர் அடிச்சிட்டு தனியா இருப்போம் இங்க வந்து எல்லாரோடய பேசி ஒரு குடும்பமா ஒன்னா இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே இப்போ நீங்க இப்ப 2வது வருஷம் சொல்றதுனால நீங்க முதல் வருடம் வந்திருக்கீங்க அந்த முதல் வருட அனுபவத்தோட 2வது வருட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது இல்ல அதோட கம்பாரிசன் எந்த மாதிரி இருக்குது இன்னும் மேம்பட்ட நிலையில இருக்கு பிரபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் நன்றி ரொம்ப நன்றி சோ மக்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அழகா அற்புதமா பதிவு பண்ணிருக்காங்க சோ இந்த ரகுவயேஷ் மூலமா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய டிராவல் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இந்த ரகுவயேஷோட சேனலோட முக்கியமான நோக்கம் என்னன்னா டிராவல்ஸ் கிடையாது ஆக்சுவலா இது வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பிரான்ஸ்குள்ளேயோ இல்லைன்னா அதர் கண்ட்ரீஸ்ல நான் விசிட் பண்ற இடங்களை சரியான இடங்களை எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களோட பர்தாஷே பண்றேன் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டி ஆர் இந்தியன் கம்யூனிட்டி நம்ம வந்துட்டு சில ஈர்க்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதை நம்மளுடைய மக்களுக்கு வந்து பர்தாஷே பண்ணணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே ஸோ இந்த சேனல் பார்க்கறது மூலியமா நீங்க நிறைய விஷயங்கள் ஃப்ரான்ஸை பத்தியும் இன்னொரு ஃப்ரான்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் உடைந்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கை
கவலைகள் உடைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறந்துவே நேரங்கள் காலங்கள் உச்சில் பண்ண தேவையில்லை சென்று குவிப்பார் சொர்க்கமும் தூரம் இல்லை சாட்டர்டே நைட் மட்டும் பாடிகள் போறவர்கள் அன்றாடம் சம்பளம் தான் வேறு வேலை இல்லை பறக்கலாம் இலக்கைகள் உடைத்ததே மிதக்கலாம் பறக்கலாம் கவலைகள் மறக்குமே சிரிக்கலாம் பறக்கலாம் இலக்கைகள் உடைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள்